வழக்கறிஞர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பார் கவுன்சிலுக்கு எதிராக நடந்த வழக்கறிஞர் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பார் கவுன்சில் உறுப்பினர்கள் 5 பேரை இடைநீக்கம் செய்ய வேண்டும், தமிழக புதுச்சேரி பார் கவுன்சிலை கலைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் மூத்த வழக்கறிஞர் ஜி. ராஜகோபாலன் முறையீடு செய்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் இது குறித்த புகைப்படங்கள், செய்தி, 5 பேரின் பட்டியலை கொடுக்குமாறு தெரிவித்தனர். மேலும் கூட்டம் நடத்துவது குறித்து சங்க துணை விதிகள் ஏதும் இருந்தால் அதையும் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு தெரிவித்தார். பின்னர் கடந்த 16ஆம் தேதி வழக்கறிஞர்களுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையினர் லத்திக்கு பதிலாக இரும்பு தடியுடன் வந்ததாகவும், இந்நிலை தொடர்ந்தால் மீண்டும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஏற்பட்ட கலவரம் போல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்பவர் தெரிவித்தார். எனவே நீதிமன்றங்கள் சுமூகமாக செயல்பட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். வழக்கறிஞர்களின் செயல்களுக்கு ஏற்றபடியாகவே காவல்துறையினர் செயல்படுகின்றனர் என்றும், வழக்கறிஞர்கள் சொல்வது போன்ற பிரச்சனை ஏற்பட்டால் தங்களால் ஏதும் செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் பதிலளித்தனர்.